வீட்ல பச்சரிசி மாக்கோலம் கிச்சன்லேயும் பூஜை ரூம்லேயும் அப்புறமா மெயின் வாசல்லையுமே போட்டு வைக்கிறது அவ்வளோ நல்லது. ஏன்னா மகாலட்சுமியை வரவேற்கிற விதமாக நம்ம இந்த கோலம் வந்து போட்டு வைப்போம். பச்சரிசி மாக்கோலம் எங்கே போட்டு வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து ரெகுலராக கிச்சனில் அதாவது கேஸ் ஸ்டவ் மேலே ரெகுலராக போட்டு வைக்க முடியாது. ஏன்னா நம்ம சமைக்கிற இடம் அப்படின்றதுனால அது வந்து அடிக்கடி நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி பூஜை ரூமில் மாக்கோலம் போடும்போது கிச்சன்லேயுமே வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே மாக்கோலம் போட்டு வச்சு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பாசிட்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும். நம்மளுடைய பாட்டி காலத்துலலாம் விறகடுப்பு தான் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சாணம்லாம் மொழுவி அதில் வந்து ரொம்ப சூப்பராக கோலம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நமக்கு அது எல்லாமே சாத்தியம் கிடையாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு மங்களகரமாக வச்சுக்குவோம்.